காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடி இந்த மத்தியான நேரத்தில் உங்களை சந்திப்பதினால உங்களோடு கூட சேர்ந்து நான் செபிக்கும்படியாத ஒரு கிருபையை இந்த ஹெவன் டிவியின் வாயிலாக கர்த்தர் தந்தபடியால் அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் சில காரியங்களுக்காக செபிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதம் 66:19 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவர், ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய ஜெபத்தை புறக்கணிக்காதவர், நம்முடைய ஜெபங்களை அற்பமாக எண்ணாதவர், அங்கீகரிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மேலான கர்த்தரை தான் நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை எத்தனை பாக்கியம்! யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த மத்தியான நேரத்திலே நாம் இணைந்து ஜெபிக்கும்படியாக இந்த ஹெவன் டிவியின் வாயிலாக கர்த்தர் நமக்கு தந்த கிருபையை நீங்கள் எண்ணி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய கிருபை, நினைத்து பாருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சங்கீதம் 65:2 வசனத்தில் தாவீது சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று. தாவீது தேவனுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி. நம்முடைய தேவனாய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். எவ்வளவு பெரிய! நீங்கள் மனுஷனிடம் ஒரு காரியத்தை போய் சொல்லி பாருங்க, அவங்க சரியாக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு 1000 காரியங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தர் நீங்கள் என்ன சொல்லுங்க எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்பார். ஜெபம் என்றால் என்ன? நம் கர்த்தரோடு பேசுகிறது தான் ஜெபம். நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. நம்ம கர்த்தரோடு நமக்குள்ள உறவு பலப்படுகிறது, ஒரு நல்ல ஐக்கியம் ஏற்படுகிறது. நம்ம ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. நிரப்பும் போது அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வல்லமைகளும் நம்மை ஆளுகை செய்யும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபமாகிய கோலை எப்பொழுது நம்ம கையிலே நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு பாருங்கள், யோசுவா அமலேக்கியனோடு யுத்தம் செய்ய மலையின் உச்சியில் போகிறார். அப்பொழுது இந்த மோசேயினுடைய கையை ஆரோனும் ஊரும் என்ன செய்கிறாங்க? தாங்கி இருக்கிறாங்க. தேவனுடைய கோலை மோசே பிடித்து கொண்டு இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் ஜெயத்தை பெறுகிறார்கள். அந்த மோசேயின் கை தளரும் போது அமலேக்கியர் வெற்றி பெறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளை, அப்படி என்றால் நாம் இந்த ஜெபமாகிய கோலை எப்பொழுதும் பிடித்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபமாகிய கோலை பிடித்து
பிடித்து கொள்ளாவிட்டால் அமலேக்கியர் நமக்கு விரோதமாக சத்துரு என்ன செய்வான்? ஜெயத்தை எடுப்பார். நம்ம ஜெபமாய கோலை பிடித்து கொள்ளும்போது, நம்ம செபிக்கும் போது எப்படிப்பட்ட சத்துருவாய் இருந்தாலும் அவன் தோற்கடிக்கப்படுவார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கும், சில நேரங்கள் இருக்கும். ஆனால் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். ஒரு நாள் அந்த வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபத்திற்கு நாம் காலையில் எழும்பினவுடன் முதலாவது நாம் ஜெபித்து கர்த்தரோடு பேசிவிட்டு நம்முடைய கடமைகளை நாம் தொடங்கும்போது அந்த நாள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்து கொள்ளும். இங்கே பாருங்கள், வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்ல. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலைப்படுவதினாலே நம்முடைய சரீரத்திலே ஒரு முழத்தை கூட நம்மால் கூட்ட முடியாது. கவலைப்படுவதினாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கவலையானது நம்மை முடக்கி போட்டுவிடும். நம்மளால் எந்த ஒரு காரியத்தை முன்னோக்கி செல்ல விடாதபடி அந்த கவலை நம்மை தடுத்துவிடும். ஆகவே தான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய துக்கங்களை, வேதனைகளை, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று, ஒரு மனுஷருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் யாருக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்து கொள்ளும் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. நாம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயங்களையும் நிரப்பும். மாறாக நாம் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய வேதனைகளையும் நீங்கள் மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லும்போது, அது உங்கள் உற்றாராய் இருக்கலாம், உறவினராய் இருக்கலாம், நீங்கள் நேசிக்கிற உங்கள் நண்பர்களாய் இருக்கலாம், நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருந்த கொஞ்சம் சமாதானமும் எடுபட்டு போய்விடும். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் மனுஷர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் திருப்பி உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கிறதா இல்லையா என்று சிந்தித்து பாருங்கள். இருதயத்துக்குள்ளே ஒரே கலக்கம், ஒரே குழப்பம். நான் ஏன் சொல்லிட்டேன், நான் இவங்கிட்ட சொல்லிட்டேனே, இப்போ இவங்க இந்த காரியத்தை எல்லாரிடம் சொல்லி பரப்பி விடுவார்களே, என்னால் கூட அடக்க முடியலை. அப்படியானால் மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய காரியத்தை எப்படி அடக்க முடியும்? எல்லாரிடம் சொல்லுவாங்களே, என்னை கேவலமாய் நினைப்பார்களே, இப்படி என்னெல்லாமோ நம்ம இருதயத்துக்குள்ளே நினைத்து நினைத்து குழம்பி நம்முடைய சமாதானம் கொஞ்சம் இருந்ததும் எடுபட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் போது தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே பதித்து கொள்ளுங்கள். இன்னும் பாருங்கள், மார்க்கு 14வது அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ
பலவீனம் உள்ளது என்றார். இங்கே பாருங்கள், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. மாமிசம் பலவீனமானது. இந்த பலவீனமான மாமிசம் எளிதிலே சோதனைக்கு உட்பட்டுவிடும். சோதனைக்காரனாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய சோதனைக்குள்ளே நாம் அகப்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து செபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் இடைவிடாதபடி செபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, இடைவிடாதபடி இன்னைக்கு ஜெபித்துட்டு இன்னைக்கு ஜெபித்து விட்டேன், இனி நாளைக்கு ஜெபிக்க வேண்டாம் என்று நீங்கள் நினைக்காதீங்க. நேற்றைக்கு நான் ஜெபித்தாச்சு, இன்னைக்கு நீ ஜெபிக்க வேண்டாம் என்று நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இடைவிடாமல் டெய்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால் மட்டுமே சோதனைக்காரன் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஜெபிக்காவிட்டால் கொண்டு வருவான். சோதனைகளை கொண்டு வருவான், நம் வேதனைகளை கொண்டு வருவான். அதற்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு சொல்கிறார். இன்னும் பாருங்கள், உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி, இங்கே பாருங்கள், இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது தான். அப்போ சில பிசாசுகள் நம்ம அதிர்ட்டி ஜெபித்தால் ஓடி போகும். சில பிசாசுகளை நம்ம எதிர்த்து நின்றால் ஓடி போகும். யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுகளுக்கு எதிர்த்து நின்று. ஆனால் சில பிசாசுகள், முரட்டுத்தனமான பிசாசுகள், அது என்ன செய்யும், நம்ம அதை அதட்டினாலும் போகாது, எதிர்த்து நின்றாலும் போகாது. உபவாசத்தோடு செபிக்கும்போது மட்டும்தான் இவ்வகையான பிசாசு நம்மை விட்டு ஓடி போகும். கர்த்தருடைய பிள்ளையே, உபவாச ஜெபந்தான் அதற்கு பரிகாரம். பிசாசுகளை, அதாவது பில்லிசூனிய கட்டு, மாந்திரிக கட்டு, இப்படிப்பட்ட மனநோய் கட்டு, இப்படிப்பட்ட இந்த கட்டுகளிலே இருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமானால் நாம் உபவாசத்தோடு ஜெபித்தால் மட்டும்தான் இவ்வகையான பிசாசு ஓடி போகும். நாம் உபவாசத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் பலமாக நமக்குள்ளே இடைபடுவார். அவருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கி வரும். அன்று சீனாய் மலையில் இறங்கி வந்த கர்த்தருடைய வல்லமை பிரகாசம் நமக்குள்ளே இறங்கி வரும். தேவ பலன் நமக்குள்ளே இருக்கும். அப்போ பிசாசு என்னச்சுமா, இந்த பலத்தோடு நாம், தேவ பலத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இறங்கி வரும். உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இறங்கி வரும்போது அந்த வார்த்தைகளை வைத்து நாம் பிசாசை எதிர்த்து ஜெபிக்கும் போது அந்த பிசாசு ஓடி போவான். கர்த்தருடைய பிள்ளை, ஆகவே நாம் பிசாசுகளை துரத்த வேண்டுமானால், அது நம்மை விட்டு ஓடி போக வேண்டுமானால் உபவாசத்தோடு நாம் செபிக்க வேண்டும். இன்னும் பாருங்க, எலியாவை பாருங்க. எலியாவின் ஜெபம் எனது கருத்துள்ள ஒரு ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதர் தான். 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யாமல் இருக்க
வேண்டும் என்று கருத்தோடு ஜெபித்த போது மழை நின்றது. மறுபடியும் எலியா ஜெபித்த போது மழை பெய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஜெபித்தார்? கருத்தோடு ஜெபித்தார். அப்படி என்றால் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கருத்தோடு ஜெபிக்க வேண்டும், ஆவியோடு ஜெபிக்க வேண்டும், உண்மையோடு ஜெபிக்க வேண்டும். சும்மா உதட்டளவில் நாம் ஜெபிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை எலியாவை போல நாம் கருத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய ஜெபங்கள் கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம் கருத்தோடு ஜெபிப்போம், உண்மையோடு ஜெபிப்போம், ஆவியோடு ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்கள் தேசமப்பா, எங்கள் இந்தியா தேசம் ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை அடைய வேண்டுப்பா, ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்கள் தேசத்து மக்கள் அப்பா, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்பா, ஆண்டவரே பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்பா, ஆண்டவரே பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஏசப்பா, ஏசப்பா இந்த பாவை இருள் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போகட்டுப்பா. மெய்யான ஒளி கிறிஸ்து எங்கள் தேசத்துக்குள்ளே அப்பா வரட்டும், ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே துன்மார்க்கத்தோடு அப்பா வாழுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. துன்மார்க்கன் அப்பா சாவதை நீர் விரும்புகிறவர் அல்ல ஆண்டவரே. அவன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்புவது இல்லை என்று சொன்னீரப்பா. அந்த துன்மார்க்கமான செயலில் செயல்படுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் அவங்க இருதயத்தில் பேச வேண்டும் அப்பா. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுகிற தேவன் ஆண்டவரே. துன்மார்க்கன் மனம் திரும்பட்டும் அப்பா, தீய வழிகளை விட்டு விலகட்டும் அப்பா. அவங்களுடைய இருளான வாழ்க்கை ஆண்டவரே ஒரு வெளிச்சம் வர வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்து அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஏசப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. ஆண்டவரே குடும்பங்களிலும் அப்பா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மக்கள் உண்டு அப்பா. கணவன் ரட்சிக்காத குடும்பம், பிள்ளைகள் ரட்சிக்காத குடும்பங்கள் உண்டு. இதற்காக கண்ணீரோடு செபிக்கிற பெற்றோர்கள் உண்டுப்பா. கணவர் உண்டு, மனைவி உண்டு அப்பா. என் ஆண்டவர் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ரட்சிங்க. ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை மறுபடி உம்மிடத்திலே கொண்டு வந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய நிராயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக இணைந்து பிரதர் மூலம் இந்த ஹெவன் டிவியின் மூலம் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. அங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்திலும்
ஆண்டவரே உம்முடைய ஒளி வீசட்டும் ஆண்டவரே, ஒளி வீசட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, பல விதமான ஊழியங்கள் நடக்கிறதுப்பா. ஏசப்பா ஆண்டவரே, அங்கே புதிய புதிய ஆத்துமாக்கள் எழும்பட்டுப்பா. மிஷனரிகள் ஆண்டவரே அந்த இடத்துல உம்மை குறித்து சொல்ல போகும்போது ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு அந்த மிஷனரிகளுக்கு ஆண்டவரே நீங்க கொடுங்கப்பா. அந்த குடும்பங்களை, மிஷனரி குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிரசன்ன ஆண்டவரே பிரதர் மூலம் செய்கிற ஊழியத்தை நிரப்பட்டுப்பா, நிரப்பட்டும் அப்பா. அவங்களுக்கு இன்னும் பலனை கொடுங்கப்பா, வல்லமையை கொடுங்கப்பா ஆண்டவரே. அவருடைய பிரயாணங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா உடைய மகனுடைய ஆண்டவரே மகனோடு கூட பிரயாணம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை நீ பாதுகாத்து கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர. நன்றியோடு துதிக்கிற. இன்னும் இந்த ஹெவன் டிவி ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்க, ஃபீல்டில் வேலை செய்கிற பிள்ளைங்கள், எல்லா ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டுப்பா ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் குடும்பம் ஆண்டவரே அப்பா தழைக்கட்டும் அப்பா, தழைக்கட்டும் அப்பா. மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தபடினாலே அவங்க குடும்பம் தழைத்ததப்பா, தழைத்தது. அப்படியே உமக்கு பயந்து ஊழியம் செய்கிற உமது பிள்ளைகள் குடும்பங்கள் தழைக்கட்டும் அப்பா. ஹெவன் டிவி குடும்பங்கள் தழைக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்தில் இப்பொழுது பயங்கரமான கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா அது மறுபடியும் அது வந்திருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலே இந்த கொள்ளை நோய், இது ஒரு கொள்ளை நோய் என்றே நாம் சொல்லலாம். இந்த நோய்கள் ஆண்டவரே ஒருவரையும் தாக்காமல் இருக்கும்படியாக நம்ம செபிப்போம். வந்திருக்கிற இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி அவர்கள் பரிபூர்ண சுகத்தை அடையும்படியாக நம்ம செபிப்போமா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. எங்கள் தேசத்தில் அப்பா ஏசப்பா பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கொள்ளை நோயை ஆண்டவரே ஏசப்பா அதை தடுத்து நிற்க உம்மால் முடியும் அப்பா. அந்த வைரஸ்களை அடியோடு அழிக்க முடியும் அப்பா. இது இனி ஒருவரையும் தாக்காதபடி காத்துக்கொள்ளும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னீரப்பா. இனி மிஞ்சி வராதபடிக்கு என் ஆண்டவர் அதற்கு கட்டளை கொடுங்க. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள, இதனால் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தோ கஷ்டமும் வராதபடி நீர் காத்து கொள்ளுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தகப்பனே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டிலும் வியாதிப்பட்டு படுக்கையோடு ஆண்டவரே யாராவது இருப்பார்களானால் ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த வியாதிப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. அந்த வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை கட்டுவேன் என்று சொன்னீரப்பா. ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை கட்டுங்கப்பா, கட்டுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி தெரியாத பாதையிலே அழைத்து சென்று அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குற என் அன்பு தகப்பனை குருடனை போல தடவி தடவி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த வியாதிகளில் இருந்து ஆண்டவரே விடுதலை கொடுங்கப்பா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நீர் சொன்ன போது வெளிச்சம் உண்டாயிற்று
மாற்றப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வியாதியாய இருள் நீங்கி போகட்டும் ஏசப்பா. வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. மரண கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஏசப்பா. ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறப்பா. விடுதலை உண்டாகட்டுப்பா. வீடுகளிலே போராட்டங்களப்பா, குடும்பங்களிலே சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டுப்பா. சமாதானத்தின் தேவன் அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே அப்பா வாசம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை பார்க்கிற பிள்ளைகளுடைய வேலையை ஆசீர்வதிங்கப்பா. அதில் நல்ல ஒரு அப்பா முன்னேற்றத்தை ப்ரமோஷன்ஸை கொடுங்கப்பா. சேலரி உயர்வுகளை கொடுங்கப்பா. வாங்குகிற சம்பளங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. திருமணமாகாதபடிக்கு அப்பா திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே ஏசப்பா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஏற்ற காலத்திலே ஆண்டவரே அதது காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் பிள்ளையில்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுங்கப்பா. கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டுப்பா. ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்த போது ஆண்டவரே மனைவியின் கற்பம் திறக்கப்பட்டதப்பா. அப்படியே ஒவ்வொரு மக்களும் தன் மனைவிக்காக அவள் கர்ப்பத்திற்காக ஆண்டவரை செபிக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. கொடுங்க. உமக்கு ஸ்தோத்திரப்பா. திருமணமாகி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த பிரிவினையின் ஆவிகளை ஏசப்பா இரு குடும்பத்தை விட்டு அகற்றி போடுங்க. பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒன்றாக இணையும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் தருகிறபடியால் உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பூமியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை அப்பா உன் ஜனங்களுக்கு நடுவே நான் செய்வேன். அது பயங்கரமாய் இருக்கு என்று சொன்னீர் அப்பா. அப்படியே நீர் ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா குடும்பங்களில் அந்த பயங்கரமான காரியத்தை நீ செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது